வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம எதிர்பார்த்த அபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தது போல் எல்லாருமே வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக செய்முறை தேர்வுக்கு தயாராக வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு. ஸோ முதல்ல வந்து நம்ம எந்தவித டேட்டா எல்லாமே இருந்தோம், நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு. செய்தித்தாள்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகை உங்கள் நியூஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சொல்கிற டேட்டா என்னன்னா, நமக்கான அப்ளிகண்ட் டோட்டல் அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,492 பேர். ஸோ டோட்டல் அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,492 பேர். அதுல வந்து ஆப்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,089 பேர் ஆப்சன்ட் மட்டும் ஆகியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸாம் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா 19,403 பேர் வந்து இந்த 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 டிரைவர் கம் கண்டக்டருக்கு 19,403 பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு வந்து கடந்த முறை அது எஸ்சிடிசில வந்து எந்த ரேஷியோல செய்முறை தேர்வுக்கு அது ப்ராக்டிக்கல் போனாங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு டேட்டா தெரியணும். கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 685 பேருக்கு முதல்ல ஒரு 600 பேருக்கு 1,800 பேர். ஸோ 3,18 1,800 பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போனாங்க. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த வட்டம் எடுத்துட்டாங்க அப்படின்னா 1:3 அடிப்படையில் நீங்க செய்முறை தேர்வுக்கு போறீங்க அப்படின்னா எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3,274 தான் நமக்கு டிசிசியோட டோட்டல் வேகன்சி. அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 10,722 பேர் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000மோ ஒரு 11,000 பேரோ கண்டிப்பா வந்து எத்தனை பேர் இதுக்கு ப்ராக்டிக்கல் போவீங்க. அப்ப நமக்கு வந்து மொத்தமாவே எழுதியிருக்கிறதே யாரு? 19,400 பேர். இதுல வந்து ஒரு 9,000 பேரோ 8,000 பேரோ வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. ரிஜெக்ட் ஆனா என்னன்னா அது வந்து அது ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பிரைமரி கிரைட்டீரியா தமிழ் எலிஜிபிலிட்டி. தமிழ் எலிஜிபிலிட்டியில 20க்கு கீழே எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வரமாட்டீங்க. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியில 20 கீழே எடுத்தவங்க வரமாட்டாங்க. அப்ப தமிழுக்கு என்னுடைய கணிப்பின்படி தமிழ் எலிஜிபிலிட்டியில ஒரு 20 கீழே எவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 2,000 பேர்னாச்சும் தமிழ் எலிஜிபிலிட்டி 20 போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதுலயே ஒரு 2,000 பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் வந்து வருது கிட்டத்தட்ட வந்து 17,000 சம்திங் வருது. சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டில ஒரு 2,000 பேர் போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல 5. சரிங்களா? 17,000 பேர் சம்திங் வந்துடும். அப்ப 17,000 பேர்ல மறுபடியும் நமக்கு காம்படிஷன் பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறையுது. அப்ப கட் ஆஃப் வந்து குறையத்தான் செய்யும். கட் ஆஃப் வந்து குறையதான் செய்யும். அதனால வந்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க வந்து நான் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றேன், நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் பண்ணி ஓரளவு வந்து ஒரு 20-25க்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போகலாம். இப்பயுமே வந்து உங்களுக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சில பேருக்கு வெறும் 18 எடுத்தவங்களுக்கு கூட அது தொழில்முறை தேர்வுலையும் ஜிகேலையும் 15-18 எடுத்தவங்க கூட போகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஸ்டினோட டஃப்னஸ் அப்படி. சரிங்களா? கொஸ்டினோட டஃப்னஸ் அப்படி இருக்கனால பயப்பட வேண்டாம். இதுல ஒரு பாதி பேர் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 17,000 பேர்னா ஒரு 8,000 பேர் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 2,000 பேர் கண்டிப்பா போயிடுவாங்க. நான் தமிழ் எலிஜிபிலிட்டி கூட நிறைய பேர் சிரமமாய் அவங்க எல்லாம் யாருன்னா பேருக்கு போய் எக்ஸாம் எழுதுனவங்க, ஒண்ணுமே படிக்காம சும்மா போய் எழுதிட்டு வருவோம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேர் ஃபில்டர் ஆகிறனால இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். அதனால வந்து நீங்க ஓரளவு ஒரு 20+23 அந்த மாதிரி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. யாருமே மனம் தளர வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த எழுத்து தேர்வு மார்க்கு 50 தான். 50ல நீங்க 30 எடுக்கிறீங்களோ இல்ல 25 கூட எடுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. 50ல 25 கூட எடுக்கிறீங்க. நமக்கு வந்து செய்முறை தேர்வுக்கு 80, இன்டர்வியூக்கு 20. இந்த டோட்டலா 150க்கு எவ்வளவு எடுக்குன்னு பார்ப்பாங்க. நீங்க வந்து இதுல ஒரு 20 எடுத்திருக்கீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 20 எடுத்து ப்ராக்டிகல் போயிருக்கீங்க, இல்ல 22 எடுத்து ப்ராக்டிகல் போனீங்க. இதுல எல்லாராலையுமே, ஏன்னா நமக்கு வந்து எழுத்து தேர்வு முக்கிய கூடியது, வண்டி தான் ஓட்டி காமிக்கணும், அதுதான் பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்ப இதுல கம்மியான இருக்கிற ஆள்கள் கூட இதுல 80க்கு 70 எடுத்துட்டு இன்டர்வியூல ஒரு 15 எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு அழகா வேலை கிடைச்சிடும். ஓகேவா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு 50க்கு வந்து 36 பேர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு 60 வெயிட்டு, இதுல ஒரு 14 அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ ரிட்டன் மார்க் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த லெவலுக்கு போற ஒரு ஃபில்டர் மட்டும்தான்.
ஆனா ஒரு ஓட்டுநருக்கு என்ன தேவை? டிரைவிங் கெப்பாசிட்டி, அதுதான் இங்க சோதிக்கிறாங்க. அந்த ஃபில்டருக்கு நீங்க உள்ள போயிட்டு உங்க திறமையை காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை. எங்க காசு கொடுத்தாதான் வேலையா அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்றாங்களே, அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 2023 10 பைசா கூட கொடுக்காம நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் எல்லாம் 10 பைசா கொடுக்காம கூட வேலை வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. வாழ்த்துக்கள். இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவிலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கட் ஆஃப் அதுன்னு நினைச்சு மறுபடியும் எனக்கு போன் பண்ணாதீங்க, நான் அவ்வளவு பிஸியா இருக்கேன். அதனாலதான் அபிஷியல் ஆன்சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இருந்தாலும் அபிஷியல் ஆன்சைக்கிள் எனக்கு தவறா இருக்குன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம வந்து எது ரெஃபர் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றேன். அது ஆன்சருக்கு அவங்களே தப்பா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணி அந்த 1 மார்க் கூட வாங்கலாம். ஏதாவது அப்படி எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.